வணக்கம் நண்பர்களே! என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி உடைய அனலைஸ் தான் பார்க்க போறோம். வர திங்கட்கிழமை மண்டே 29/4/2024 அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அனலைஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது முழுக்க முழுக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மற்றும் பிரீமியம் சார்ட் இது ரெண்டையும் வச்சு தான் வந்து அனலைஸ் பண்ண போறோம். இது முழுக்க முழுக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் லைவ் மார்க்கெட்ல சேஞ்ச் ஆகும். அதை பார்த்துக்கிட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நிஃப்டி 50 உடைய மெயின் சார்ட்டை பார்த்துடலாம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 22,450ல க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,357. ரெண்டாவது இருக்கக்கூடிய சப்போர்ட் 22,270. அதுக்கு அடுத்த இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 22,482. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 22,603 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். நீங்க எப்பவுமே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்தா மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், பிரீமியம் சார்ட்டையும் பார்க்கணும். ஓகேங்களா. பிரீமியம் சார்ட் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரீமியம் சார்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரீமியம் சார்ட்ல ப்ரீவியஸா எந்த அமௌண்ட்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சப்போர்ட் லெவலும் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வாங்கினாங்களோ அதே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் ஃபர்ஸ்ட் அடுத்து வாங்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா 56 ரூபாயில வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 133 ரூபாயில வாங்கியிருக்கிறாங்க. திரும்பவும் அதே 133 ரூபாயில தான் மறுபடியும் டபுள் டைம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ திருப்பி பிரைஸ் எங்க வருது? அதே 132 ரூபாய் தான் வருது பிறகு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த பிரீமியம் சார்ட்டை பார்க்கவும் மறக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இண்டெக்ஸ் சார்ட்டுக்காக அவங்க வாங்குறது கிடையாது. ஓகேங்களா. இதுக்காக அவங்க வாங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரீமியம் அமௌண்ட்டுக்காக தான் வாங்குவாங்க. ஸோ அதனால எந்த பிரீமியம்ல பை பண்ணோ அதே பிரீமியம்ல தான் திரும்பவும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால வந்து நீங்க பிளைண்டா இந்த சார்ட் மெயின் சார்ட்டை மட்டும் பார்த்து நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிப்டியுடைய ஓப்பன் டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ நிப்டியோட ஓப்பன் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா 22,500ல வந்து பாத்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. ஓகேங்களா. 22,500 கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா 22,500க்கு மேல போகாது அப்படிங்கிறது எல்லாரோட சென்டிமெண்ட். ஓகேங்களா. அப்படி 22,500 550 மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்க மார்க்கெட் மேல போகும்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷனை வாங்க கூடாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து கால் ரைட்டர்ஸ் இருக்கிறதால மார்க்கெட் இந்த மேல கேப் அப்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேல போகும்போது திரும்பவும் 450 400 அப்படிங்கிற லெவலுக்கு தான் வருமே ஒழிய திருப்பி மேல போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால மண்டே வந்து ஒரு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு, ஒரு 500 550 ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமா புட் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஆனா அது எங்க எடுக்கணும் அப்படிங்கிறத பிரீமியம் சார்ட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பிரீமியம் சார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா 22,500ல வந்து கால் ரேட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப 22,500 மார்க்கெட் கீழே போகும். ஓகேங்களா. ஸோ அப்ப அதனால 22,500க்கான புட் ஆப்ஷன் பார்க்கலாம் பிரீமியம் சார்ட். ஓகேங்களா. அதுக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா 86 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்கு 150 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் 22,500 அப்படிங்கிற லெவல்ல வந்து ஒரு உங்களுக்கு புட் என்ட்ரி கொடுக்குற பட்சத்துல நீங்க இந்த 106 ரூபாங்கிற லெவல் பாத்துக்கங்க. இந்த 120ல உடைச்சது அப்படின்னா அடுத்ததா 86 ரூபாயில வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகேங்களா. இது இண்டெக்ஸ் சார்ட்டோட 5 மினிட் சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்க டிரா பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட பிரீமியம் சார்ட்ல. நீங்க மண்டே ஒரு ட்ரேட் 400க்கான 500க்கான புட் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 106 ரூபாய் வந்து இங்க சஸ்டெயின் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் மேல போனா ஃபர்ஸ்ட் டார்கெட் 135, அதையும் உடைச்சேன்னா அடுத்த டார்கெட் 200 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகும். 500 கீழே வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து 106 உடைச்சிட்டு கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி கீழே வருது அப்படின்னா அடுத்ததா 86 ரூபாயில தான் வாங்குவாங்க. அதையும் உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்
ஃபர்தரா அப் மூவ்மெண்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிரீமியம் அமௌண்ட் கம்மியா இருக்கிறதால புட் சைடு நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து இந்த லெவல் நீங்க ஒரு புட் ஆப்ஷன் 500க்கு வாங்குறீங்கன்னா இந்த ரூ. 106 மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 86 இந்த 2 லெவல்லயும் ஏதோ ஒரு லெவல்ல மார்க்கெட் மேல போகும். இங்க இருந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்ப என்ன சொல்லுதுன்னா 22,400ல வந்து புட் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா 22,400ல இருந்து கீழே போகாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒப்பீனியன். ஸோ அப்ப 22,400க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 22,400க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ரூ. 133 தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. பாத்தீங்களா? இங்க ரூ. 132 வாங்கியிருக்கிறாங்க. ப்ரீவியஸா இங்க செல் பண்ணிக்கிறாங்க 219ல. திருப்பியும் அதே 219ல தான் மறுபடியும் என்ன பண்ணிக்கிறாங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பி 133ல வாங்கியிருக்காங்க. மறுபடியும் 133ல திருப்பி மார்க்கெட் எங்க வருது? அதே 133 தான் வருது. ஸோ நல்லா பாத்துங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சும்மா வந்து ஏனாந்தானோ எது வாங்குறோம் விற்கிறோம்னு தெரியாமலாம் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்போ ஒரு ட்ரேட் எடுத்தாலும் வாங்கினாலும் அந்த பிரைஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவாங்க. அந்த பிரைஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் விற்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து சும்மா ஒரு பிளைண்டா வந்து ஒரு ட்ரேட் எடுக்கவோ விற்கவோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் சொல்றேன். நீங்க ஒரு கால் ஆப்ஷன் வாங்கினாலும் சரி, புட் ஆப்ஷன் வாங்கினாலும் சரி, இந்த பிரீமியம் சார்ட்டை பார்த்துக்கிட்டு இந்த பிரீமியம்ல வாங்குங்க. நீங்க இண்டெக்ஸ் சார்ட்டை பாக்குறது தப்பு இல்ல. ஆனா அட் த சேம் டைம் பிரீமியம் சார்ட்டோட சப்போர்ட் லெவலும் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸா எந்த பிரைஸ்ல வாங்கிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 133க்கு கீழே போச்சு அப்படின்னா பை பண்ண வேண்டாம். அடுத்த லெவல் ரூ. 56 தான். அது வரைக்கும் மார்க்கெட் இறங்கும். ஸோ அதனால வந்து 133 சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. இல்ல 22,400க்கு கீழேயும் போகுது மேல போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் இது கீழே போற பட்சத்துல ரூ. 56 இருந்தா அடுத்த லெவல்ல வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து பிளைண்டா ட்ரேட் பண்ணாம இந்த லெவல்ஸை வந்து உங்களோட சார்ட்ல வந்து மார்க் பண்ணிக்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்காக மட்டும்தான். மறுபடியும் ஒருக்கா சொல்றேன். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 22, 500, 550, 600ல எல்லாம் கால் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லெவல்ல போகும்போது கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே வந்து மார்க்கெட் 300, 350, 400ங்கிற லெவல்ல வந்து மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா அங்கிருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுறத பொறுத்துக்கிட்டு நீங்க உங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு இந்த லெவலை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்ப எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வாங்கணுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு இந்த லெவல்ல வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறது தவிர்க்கப்படும். ஓகேங்களா? நீங்க பிளைண்டா வந்து இண்டெக்ஸ் சார்ட்டை மட்டும் பார்த்து இந்த மெயின் சார்ட்டை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, மேல போகுமா கீழே போகுமா எதுவுமே தெரியாம நீங்க ஒரு பிளைண்டா வந்து இந்த லெவலை உடைச்சிருச்சு நான் பை பண்றேன், இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு நான் செல் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க பிளைண்டா ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக ட்ரேட் பண்றது கிடையாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குறதுனாலையும் விற்கிறதுனாலையும் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அவங்க வாங்குற இடம் சப்போர்ட் ஆகும், விற்கிற இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஃபார்ம் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி எல்லாம் வாங்கவோ விற்கவோ செய்ய மாட்டாங்க. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டியோடைய அனலைஸ் பார்த்துடலாம். அடுத்தது வந்து பேங்க் நிப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி 48, 500, 400, 500 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்ன அப்படின்னா 300, 400, 500 இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த லெவல்ல எல்லாம் வந்தா இதை தாண்டி மேல போகாது, அதுக்கு மேல போகாம கீழே தான் வரும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தா 48, 300, 400 அந்த ரேஞ்சில எல்லாம் மார்க்கெட் கேப் அப்பல ஓப்பன் ஆச்சு தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், குட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் 48,000, 48, 100 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புட் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப என்ன அர்த்தம், 48,000 வந்து 48,000, 48,000, 100 எல்லாம் மார்க்கெட் வரும்போது அங்கிருந்து திருப்பி 42, 200, 300 வரைக்கும் போயிட்டு தான் திருப்பி கீழே வரும். அதனால வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆனா புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மாத்தி நீங்க வந்து மேல ஓப்பன் ஆயிடுச்சு அதனால வந்து பையர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க தப்பான ட்ரேட் எடுத்துறாதீங்க. ஓகேங்களா? இப்போ 48,500க்கான புட் ஆப்ஷனை பாத்திரலாம். ஓகேங்களா?
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 48,500க்கான ப்ரீமியம் சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து 15 மினிட்ஸ்ல இருக்கு. நான் 5 மினிட்ஸ்க்கு மாத்திக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து 15 மினிட்ஸா 48,500க்கான புட் என்ட்ரி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நாளைக்கு வந்து 48,500, ஸோ 480, 450, 500, 520 அந்த மாதிரி லெவல்லாம் கொஞ்சம் மேல போச்சு அப்படின்னா நீங்க மார்க்கெட் எங்க வரும் அப்படின்னா ப்ரீவியஸா இன்னைக்கு வாங்கின லெவல் என்ன பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 246 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 246 ரூபாய் மீண்டும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த 246 ரூபாய் வரும்போது இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இந்த 246 உடைச்சு கீழே போகுது அப்படின்னா மட்டும்தான் ஃபர்தரா மாறும் 500 தாண்டி 600, 700ன்னு போகும். ஸோ அந்த 246 வந்தா நீங்க நாளைக்கு வந்து ஒரு 500க்கான புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா இந்த 246 ரூபாயில வாங்குங்க. ஏன்னா ப்ரீவியஸா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால மீண்டும் அதே இடத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதையும் உடைச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும். ஓகேங்களா? அடுத்த நியூ சப்போர்ட் லெவலை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அதனால வந்து ஸோ நீங்க 500 எடுக்கிற 500க்கான புட் ஆப்ஷன் வாங்குற மாதிரி தான் இந்த லெவல்ல வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா 48,000த்துல அதிகப்படியான ஓப்பன் டெஸ்ட் இருக்கு. அதனால 48,000த்துக்கான ஸோ 48,000த்துக்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 48,000த்துக்கான கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது 5 மினிட்ஸ் கேண்டில். ஓகேங்களா? ப்ரீவியஸா இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் வந்து பிளாட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 48,000த்துக்கான கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் எங்க வாங்கியிருந்தேன் 365 ரூபாய் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 365 ரூபாய் வாங்கி 500 வரை கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் 125 130 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து வாங்கி சொல்றேன் ப்ரீவியஸா வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னாலே தெரியும். தெரியுதுங்களா? லெவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா பை பண்ண லெவல்ஸ். ஸோ அதே லெவல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் வாங்குவாங்க. ஸோ அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கும்போது இந்த ஆப்ஷன்ல வாங்குங்க. ஸோ இப்போ வந்து 365க்கும் 400 ஓகேங்களா? ஸோ அதுக்கும் கீழே வந்து மார்க்கெட் போகுதுன்னா அடுத்து 187 ரூபாய் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெவலெல்லாம் நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க நாளைக்கு ஒரு புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ வாங்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த பிரீமியம் சார்ட்டை பாருங்க. அட் த சேம் டைம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா பாத்துக்கங்க. இது வந்து லைவ் மார்க்கெட்ல சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்படியே இருக்காது. அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. நீங்க மார்க்கெட் கேப் அப்ல ஓபன் ஆகும்போது 48,500 போகுதுன்னா 48,500ல கால் ரைடர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. பிளஸ் ஓஐ சேஞ்ச். இந்த ஓஐ சேஞ்சும் பாத்தீங்கன்னா 48,500ல பிளஸ் அதே கால் ரைடர்ஸ் இருந்தா நீங்க எடுக்கிற டைரக்ஷன் கரெக்ட். மார்க்கெட் நீங்க நினைச்ச மாதிரி கீழே தான் வரும். நீங்க ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுங்க. பிளஸ் 3 விஷயத்த நான் மெயின்ல நல்லா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எந்த ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. 2 அதே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஓப்பன் சேஞ்ச் இன் ஒய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதே சேம் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டுமே ஒத்து போகுது. பிளஸ் ப்ரீவியஸா பிரீமியம் சார்ட்ல ப்ரீவியஸா வாங்கின லெவல். ஓகேங்களா? ப்ரீவியஸா வந்து 240 வரைக்கும் வருது. ஸோ இது 3 உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயும் கால் ரைட்டர்ஸ், சேஞ்ச் இன் ஒய்லையும் கால் ரைட்டர்ஸ், பிளஸ் ப்ரீவியஸா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கினா பிரீமியம் அமௌண்ட் 246. ஸோ இந்த 3 விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரேட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா தான் இருக்குமே ஒழிய லாஸுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ நீங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல எடுக்கிறீங்க, திருப்பி கீழே போனா என்ன பண்ணுவீங்க? சின்ன ஸ்டாப் லாஸ் தான். ஓகேங்களா? 20 ருபீஸ் போட்டாலும் 30 ருபீஸோ 40 ருபீஸோ. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ஸ்டாப் லாஸோட உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும். மேக்ஸிமம் இந்த லெவலுக்கு கீழே வராது. ஏன்னா ப்ரீவியஸா வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா திருப்பியும் அதே லெவல்ல வாங்குவாங்க. ஸோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வாங்குங்க. நீங்க பிளைண்டா இப்ப எந்த இடத்துல வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. நீங்க பிளைண்டா என்ன பண்ணுவீங்க?
வாங்கியிருந்தீங்க அப்படி இப்போ இங்க வாங்கியிருக்கிறாங்க, இங்க வித்திருக்கிறாங்க. ஏன் வித்தான்னு தெரியாது. ஆனா இதே அந்த டயத்துக்கு ஓப்பன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்போ ரைட்டர்ஸ் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அத நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். ப்ரீவியஸா எங்க வித்திருக்காங்களோ அங்கதான் வித்திருக்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. இவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிரீமியம் அமௌண்ட்டுக்காக வாங்குறதுனாலயும், பிரீமியம் அமௌண்ட்டுக்காக விக்கிறதுனாலயும் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்காக ட்ரேட் பண்றது கிடையாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீங்க பிளைண்டா இந்த இண்டெக்ஸ் சார்ட்டுக்காக மெயின் சார்ட்டுக்காக ட்ரேட் பண்ணாதீங்க. இதை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கிட்டு ரைட்டர்ஸ் எந்த சைடு இருக்கிறாங்களோ அந்த சைடு நீங்க போங்க. ஓகேங்களா? ரைட்டர்ஸ் வந்து கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்களா, நீங்க புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் ரைட்டர்ஸ் அதிகமா இருந்தா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க மாத்தி நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நீங்க டிரா பண்ணிக்கங்க. நிஃப்டி 50 உடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க ஜெரோதா யூஸ் பண்றவங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும் சென்சிபிள். ஸோ அதுல நீங்க கூட வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட எவ்வளவு நேரம் சொன்னல இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் ஃபர்தரா வந்து மேலும் மேலும் வீடியோ போட முடியும். உங்களை அடுத்த வீடியோ பதிவுல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு என்னங்கிறத அடுத்த வீடியோ பதிவுல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லெவலெல்லாம் மறக்காம நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.